ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி. கருடனின் பிறப்பு. ஒரு சமயம் காசியப்பா என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 சீடர்கள், கத்ரு, வினோதனை. அவர்களின் பணிவிடையை பார்த்து மிகவும் மெச்சினார். அப்பொழுது, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கத்ரு, எனக்கு 1000 பாம்பு பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்டார். வினோதை, எனக்கு சக்தி வாய்ந்த 2 பிள்ளைகள் போதும் என்று கேட்டார்கள். அதற்கு காசியப்பா முனிவர், உங்கள் விருப்பப்படி வரங்கள் உண்டாகட்டும் என்று கூறினார். அந்த வரங்கள் படியே கத்ரு 1000 முட்டைகள் இட்டாள். வினோதை 2 முட்டைகள் விட்டான். கத்ருவுக்கு முட்டையிலிருந்து பாம்புகள் வெளிவர ஆரம்பித்தது. அதை பார்த்த வினோதை அவளுடைய முட்டையை பார்த்து மிகவும் ஆர்வம் அதிகமாகியது. அப்பொழுது அவள் ஒரு முட்டையை உடைத்து பார்ப்போம் என்று தவறான முடிவெடுத்தாள். முட்டையை உடைத்தாள். அந்த முட்டையிலிருந்து அருணன் பிறந்தான். அவன் உடல் முழுமையாக அடையவில்லை. அப்பொழுது அருணன் வினோதை பார்த்து, அம்மா, ஏன் இந்த அவசரம் என்று கேட்டான். அதற்கு வினோதனை, மன்னித்துவிடு மகனே என்று கூறினாள். அதற்கு அருணன் கோபத்தில், அம்மா, நீ என்னை முழுமையடைய விடாத காரணத்தால் உனக்கு ஒரு சாபம் விடுகிறேன். நீ கத்ருவுக்கு அடிமையாகுவாய் என்று சாபமிட்டான். சாபமிட்டவுடன் அருணன் இறந்து விட்டான். ஒரு சமயம் வினோதனை, கத்ரு 2 பேரும் கடலோர பகுதிக்கு சென்று நீராடச் சென்றனர். அப்பொழுது இந்திரனின் குதிரை அங்கு இருந்தது. அதை பார்த்ததும் கத்ரு, இந்த குதிரையின் வால் கருப்பாக உள்ளது என்று கூறினாள். அதற்கு வினோதை, அது வெள்ளை நிறம் என்று கூறினாள். அதற்கு கத்ரு, ஒரு பந்தயம் போட்டுக்கொள்ளலாமா என்று வினோதையை பார்த்து கேட்டாள். யார் தோற்கிறார்களோ அவர்கள் அடிமையாகி விட வேண்டும் என்று கூறினாள். வினோதை அதற்கு ஒப்புக்கொண்டாள். அதன் பின் கத்ரு ஒரு திட்டமிட்டாள். அவளுடைய பாம்பு பிள்ளைகளிடம் சென்று, நீங்கள் அந்த குதிரையின் வாலில் கருப்பாக படுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாள். அதற்கு பாம்புகள், உங்களுக்காக எதையும் செய்வோம் நாங்கள் என்று கூறி குதிரையை நோக்கி சென்று குதிரையின் வாலில் பாம்புகள் பிணிந்து கருப்பாக ஒட்டி கொண்டன. வினோதையும் கத்ருவும் அருகில் சென்று பார்த்தனர். குதிரையின் வால் கருப்பாக உள்ளதைக் கண்டு வினோதை தன் தவறை ஒப்புக்கொண்டு கத்ருவுக்கு அடிமையாக ஒப்புக்கொண்டாள். அப்பொழுது வினோதையின் 2வது முட்டை உடைந்தது. அதிலிருந்து வானத்தை நோக்கி ஒரு ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளியிலிருந்து வானத்தை பிளந்து வருவது போல் சிறகுகளுடன் கருடன் தோன்றினான். அப்பொழுது கருடன் தன் அம்மாவின் அடிமையை கண்டு மிகவும் வருந்தினான். அப்பொழுது கருடன் கூறினான், அம்மா, நான் உன் துயரத்தை கண்டு என்னால் இருக்க முடியாது. உனக்கு விடுதலை தேவை என்று கூறினான். கருடன் தன் தாயிடம் பார்த்து, அம்மா, நீ ஏன் கத்ருவுக்கு அடிமையாக இருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு வினோதை, நான் வார்த்தையை மீறமாட்டேன். உன்னால் எனக்கு விடுதலை அளிக்க முடியுமா மகனே என்று கேட்டாள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.